இனிய வணக்கம் உறவுகளே. அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 16/12/2024 மார்கழி 1. கார்த்திகை மாதம் முடிஞ்சது. இன்றைக்கு கார்த்திகை 1 பிறந்து விளக்குடா நேற்று விளக்கீடு முந்தின நாள். இன்றைக்கு கார்த்திகை மார்கழி மாதம் பிறந்துட்டு இனி மார்கழி என்றால் ஒரே மழை தான். மங்களகரமான ஒரு மாதம் மார்கழி. இதை வச்சுதான் மலைகள். மார்கழியில் இனி பிள்ளையார் கதை அங்கால திருவம்பாவை ரெண்டு சைவ மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். அதோட திண்டாட்டம் பொடிகளுக்கு என்னென்னா திருவம்பாவுக்கு பொடி அப்புறம் ஒழிச்சு குடிக்கணும். 4 மணிக்கு ஒழிஞ்சு குளிக்க பார்த்து கோயிலுக்கு மணி அடிக்க விட்டுருவாங்க. இப்போதான் பொடிகள் போகிற குறைவு. சரி, பலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்கிறோம். உங்கள் முருகன் சின்ன வில்லங்கமான செய்திகளாக தான் எங்களுக்கு முதலே இந்த ஊடகங்களுக்கு முதல்ல எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. ஐயோ இங்கே பார், போலீசார் என்ற போர்வையில் வெள்ளை வானில் சென்று தாக்குதல், குடும்பஸ்தர் படுகாயம். வெள்ளைவாயன் எங்கே நடந்திருக்கு இது? யாழ்ப்பாணத்துலேருந்து போய் முல்லைத்தீவில் போய் அங்கே ஊத்தங்கரையில் போய் அங்கே ஒரு வீட்டு நின்றவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாங்கள் முல்லைத்தீ போலீஸ் வந்திருக்கோம் சொல்லி போட்டு உள்ளுக்கு கொண்டே அடிச்சு போட்டு விட்டு போட்டாங்க. யாழ்ப்பாண குரூப்னு சொல்லப்படுது. அவர் முல்லைத்தீ ஆய்வத்திலே அனுமதிக்கப்பட்டது. என்ன பிரச்சனை போலீஸ் விசாரணை தான் தெரியும். என்னத்துக்கு அடிச்சாங்க? தனி பிரச்சனையோ இல்லை அரசியல் பிரச்சனையோ என்ன கடைசியலோ தெரியா. வெள்ளை வேணாண்டவே தான் கிடக்கு. வெள்ளை கலரில் பேன் போனால் பிரச்சனை தான் கிடக்கு. அரசாங்கம் எல்லாம் பிரச்சனையாக தான் பிறப்பு சவால் பூரா கிடக்குன்னு எங்கள் அரசாங்கத்துக்கு கொஞ்சமாக எல்லா பக்கத்தான். ஏப்ரலில் உள்ளூராட்சி, செப்டம்பரில் மாகாண சபை தேர்தலில் நடத்த அரசாங்கம் திட்டம். இது திட்டம் தான் உறுதியாக சொல்லப்படையில்லை. இந்த சமஷ்டி தீர்வை அனுரோடம் வலியுறுத்துக. பாரத பிரதமருக்கு முன்னணி கடிதம் போட்டாச்சு. என்ன நடுக்கத்தானே போடுறோம். தனிநபரின் பாதுகாப்புக்காக கோடிகளில் சிலவிட முடியாது. கோடிகள்னா இந்த வீட்டு கோடியில் யோசிக்கக்கூடாது. கோடிகளில் சிலவிட முடியாது. மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த 100,000 பேரை நிப்பாட்டி அவ்வளவு பேருடா. அது என்ன கரைச்சல்? அவ்வளோ பேர் வெண்ணிறாங்க. பாதுகாப்பு கொடுத்து அவ்வளவு பேருந்து. அதுக்கு மாதாந்த பெட்ரோல், டீசல் அதெல்லாம் வேற. கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு அது வேற. கணக்கில் கோடிக்கணக்கு ரூபா செலவிடப்படுது. இப்போ வேறு அரசாங்கம் இருந்தால் அதை தொடர்ந்து இப்படி செலவிடணும். இந்த அரசாங்கம் தான் நிப்பாட்டி இருக்கு. அப்போ இங்கே போகுதுங்கிற காலையில் அப்படித்தான் போகுது. நிப்பாடி இருக்கிறாங்கன்னா தட்டுணி வேணும் இப்படி செய்திருக்கலாம் தான் நேரத்துக்கு. அடுத்த கேஸ் இப்போ மஹிந்தவை கொல்லவே பாதுகாப்பு குறைப்பு கதறுகிறது பெற்றமுன்னு. என்ன பொறுத்தளவில் இப்போ ஜனாதிபதி அனுதகுமார் தேசநாயக்க இருக்கிறார்ல, அவரே சும்மா சாதாரணமாக தான். அவர் சும்மா ஜனாதிபதி சும்மா இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி எனக்கு என்ன பிரச்சனை? யார் கொல்ல போகிறான்? எல்லாம் முடிஞ்ச என்ன கரவட்டி இளைஞன் காய்ச்சலால் மரணம். எலிக்காய்ச்சல் என்ன சந்தேகம். எலிக்காய்ச்சல் என்று சொல்ல இல்லை, சந்தேகம். காய்ச்சல் கவனமாக இருக்கத்தான் சொல்லப்படுது. என்ன செய்யறது நாங்கள்? இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலாதுன்னு. இந்திய அமைச்சர்களுடன் ஜனாதிபதி அனுர சந்திப்பு, முக்கிய விடயங்கள் பற்றி ஆராய்வு. போயிட்டார். நாளைக்கு வந்து இறங்கிடுமானே. நாளைக்கு பின்ன பெறணும், பாராமன்றதும் பெறணும். என்ன நடக்குது இல்லையா? இந்தியாவில் சிறுவோட குளத்திலிருந்து அரச உத்தியோகத்தர் சடலமாக மீட்டு. என்ன அரச உத்தியோகத்தர்களுக்கு எல்லாம் பிரச்சனையாக. ஸ்ரீதரன் எம்பி கனடா பயணம். கனடிய வெளிவிவகார அமைச்சின் அழைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. அவங்க தமிழர்கள் இல்லை கூடி இருக்கிறாங்களா? அப்போ அவங்கள கூப்பிட்டு வைக்கிறோம். என்ன வாங்கிட்டு போட்டு காதை பற்றி அடிக்க வரியா? என்னென்னா உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்க தெரியாதோ? நாங்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் அங்கே ஒற்றுமையாக இருங்க போய் எது ஐயாவுக்கு சொல்லி விட போகிறாங்களோ இல்லையா? அவர் ஒரு நல்ல மனிதன், என்ன கல்வியாளர். அவரை தான் கூப்பிட்டு பார்ப்போம் என்ன நடக்க போட்டு. இந்தியாவில் வடக்கில் படிப்படியாக காணி விடுவிக்கப்படும். அமைச்சர் சந்திரசு. காணிகளை நாங்கள் உடனே எல்லாத்தையும் விடாது, கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விடுறோம் என்று சொல்கிறோம். தொடர் மழை 543 பேர் பாதிப்பு. அது மழையே தான். இப்போ இன்றைக்கும் மழை வேற போது ஒரு இருட்டாடாக. போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய 3 கைது. தருமபுரத்தில் சம்பவம். போலீஸ் உத்தியோகத்தரை கூட அடிக்கிறாங்க. ஏன் அடிச்சாங்க? கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு A9 பாதை வீதியில் சுண்டிக்குளம் பாதையில் நேற்று வீதி
வீச்சோதையில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஏன் check இவங்க தலைக்கவசங்கள் இல்லாம போயிருப்பாங்க, வேற என்ன வாங்க ஏன் செக் பண்ணி எனக்கு கேடாடி விழுந்து செக் பண்ண என்ன செக் பண்றேன் அடிச்சிருப்பாங்க கூட என்ன பார். தலைக்கவசம் மோட்டார் சைக்கிளை பயணித்த 3 பேரை இடை நிறுத்தினர். இதன் போது மோட்டார் சைக்கிளை பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்தலால் தாக்கியுள்ளார். குறித்த தாக்குதலில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளார். இது புள்ள ஏன் இல்லையே இதுக்கு இப்போ அங்கே போய் நல்லா தாக்குவாங்களோ உங்களை. நாங்கள் சரியா செய்யணுமே. நாங்கள் தலைக்கவசம் போடுறது என்ன புரிஞ்சுருக்கு, எங்களுக்கு தானே போடுறோம், எங்கள்கிட்ட உயிரை பாதுகாக்க என்ன எங்களோட பாதுகாப்பு தான் போடுறோம் நாங்கள். அதை கவனமாக இருக்கும். ஜாலில் எலிக்காய்ச்சல் நிலைமை கட்டுக்குள். கேசரன் ஐயா சொல்லிக்கிறார், யாழ்ப்பாணம் நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் வச்சிருக்கிறோம். தமிழரசு கட்சியின் தலைவர் யார்? அப்போ இன்னும் தலைவர் இல்லை. அப்போ தலைவர் இல்லாம தான் போய் கொண்டு இருக்குது. 28 முடிவு. எந்த 28? மார்கழி 28. அவங்க அப்படிதான் தீர்வு தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்ப்பு 28ஆம் தேதி தீர்க்கமான முடிவு ஒன்று எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுது. அது அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களோ ஏன் நேற்று சண்டியுடன் என்னடாப்பா இது. ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல், செப்டம்பரில் மாகாண சபை தேர்தல் கேள்விக்குறியோட போட்டிருக்க அரசு திட்டம் என்று தெரியும். ஸ்டேலிலிருந்து நாடு கடத்தப்படும் இலங்கையர்கள். ஸ்டேலுக்கு சென்றிருந்த பயணிகள் இலங்கையர்கள் அவர்களது வேலை ஒப்பந்தங்களை மீறிய நிலையில் அங்கிருந்து நாடு கடத்த போறாங்க. சரியோ ஓடி வந்துடுறாங்க. இங்க வந்து உழைப்போம் என்ன. முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தெரிவு செய்தமை சாதகமான விடயம். அன்ற விஜயம் குறித்து இந்திய ஆய்வாளர்கள் கருத்து. அதுக்குள்ளே எங்கள்கிட்ட வாரியல் வாங்க வாங்க பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். நீங்கள் முதல்ல எங்கள்கிட்ட வாரியல் நல்லதை நாங்கள் தந்து விடுறோம், கொண்டு போங்க நல்லா கொடுத்து விடுங்க. நாங்கள் 2 மாத்திர வேலை வைக்கப்படாது. ஜெய்ஸ்வால் இல்லாமல் பேருந்தில் புறப்பட்ட இந்திய அணி நடந்தது என்ன? விட்டுட்டு வேற பிரிஞ்சு போச்சோ. இந்த நேர பிரச்சனை உண்டு. விளையாட்டு வீரருக்கு இன்னும் நேரம் முகாமைத்துவம் அவசியம் என்ன. 3வது போட்டி மழையால் ரத்து, தொடரை வென்றது தென்னாப்பிரிக்கா. மழையால் ரத்து, தொடரை வென்றது. அது என்னடா 3வது போட்டி மழையால் ரத்து, தொடரை வென்றது. முறைகள் வச்சிருக்காங்க கொடுத்தாச்சு. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சிந்துவுக்கு நிச்சயதார்த்தம். நான் என்னடா சிந்துவுக்கு நிச்சயார்த்தம், கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம். கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம்னா நாங்கள் தான் இங்கே கொண்டாடுறோம். கீர்த்தி சுரேஷுக்கு எங்களை தெரியாது, எங்களை பற்றி எதுவும் தெரியுமே, தெரியுமோ சொந்தக்காரன் எங்களுக்கு அது பெரிய முக்கியம். கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமாம், விஜய்க்கு சுகம் இல்லையாம். தடிமனாமண்டாலே விஜய்க்கு ரஜினிகாந்துக்கு தடிமனண்டாலே எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வருத்தமாக்குறது தான் யாருக்கும் தெரியாது, செத்தாலும் தெரியாது, எங்க இருக்கிறன்னு தெரியும். அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 1வது அரிசி தொகுதி இன்று நாட்டுக்கு. தனியார் இறக்குறதா உதவாத அரிசி என்று சொல்லப்பட்டது. அப்ப அரசு இறக்குது. அரசியை முழுக்கரை இறக்கி விட்டுருவோம். இவங்க இந்த குளறுபடி செய்கிறார்களுக்கு சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கையை வலியுறுத்தவும் இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அனுப்பிட்டேன் உடனே. அதான் முன்னுக்கு கூட முன்னணி அனுப்பி இருக்கு. இவர் போகும்போது அவர் போட்டேன் கடிதம். வண்டு வரும் முன்னே கிவிர் வரும் பின்னே முந்தி நாங்கள் சொல்றது முந்தி ஒன்று வரும், வந்த புறம் இது வரும். அது மாதிரி தான் கடிதம் போட்டது முன்னுக்கு. பண்பாட்டு பெருவிழாவும் கண்காட்சி. மீண்டும் வெள்ளத்தில் மகளங்கேணி கிராமம் தென்மராட்சியில் நடக்கு. நல்ல பேரு மகளங்கேணி. 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான மற்ற பலகைகளை கடத்தியவர் கைது. இப்படி இப்பவும் கடத்துருவாங்க. அந்த நான் நேற்றும் போய்க்க பார்த்தேன், அந்த சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் முத்துரம் பறவையில் அடிக்க விட கூண்டு பிடிச்சி போட்டாங்க. இப்பவும் கொண்டாடுறது என்ன என்ன வந்து இன்னும் விளங்கு இல்லை எங்களை ஆக்களுக்கு. என்ன விளையாட்டுகள் திருந்துறாங்களே. சட்டவிரோத மணல்களுடன் சார்ந்து பேருந்து மண் ஏற்றி கொண்டு வராங்க. முந்தைய விளையாட்டு விடலாது போலீஸ்காரருக்கு புடிப்பினம் கவனமாக இருங்கோ, சரியாக நடவுங்க. அதான் நாங்கள் சொல்லலாம். அதுக்கு மேலே நாங்கள் சொல்லவே இயலாது. நீ மாற்று அரசாங்கம்ன்றதை மட்டும் யோசிச்சிங்கன்னா சரி. அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பேச்சுக்களை மீள ஆரம்பிக்க சீனா தீர்மானம். அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு அங்கே கொண்டு வந்து மசாலா எண்ணெய் கொண்டு வந்து இங்கே சுத்திகரிக்கிறது. கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் விலை குறையும். என்ன குறையும் பேச்சுவார்த்தை நடக்க போக பார்ப்போம். போயிட்டு வந்து இந்தியாவுக்கு போயிட்டு பிரகண்டம் தெரியல, என்ன பிரகண்டம் தெரியாது. எண்ணெயெல்லாம் பெரிய பிரச்சனையே வந்தது மாதிரி உதவி தானே பிரச்சனை. எங்கள் நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்தது இதுதானப்பா கூட. இந்தியாவில் இன்வால்வ் ஆகினது இதுதான். இப்போ மண்ணாலே வெண்ணெய் தெரியாது கிடக்குன்னு சொல்லுவாங்க. அதை கண்டுனாலே கொஞ்சம் வெண்ணெய் வந்துடும். என்ன மண்ணாலே கனியாமன். இந்த எண்ணெயாலே பெரிய பிரச்சனை. தண்ணியாலே ஒரு பிரச்சனை வந்தது இங்கே எங்களுக்கு. இது எண்ணெயால அடுத்த ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் நாங்கள் அந்த 30 வருஷ காலம் அந்த சண்டை நடந்துச்சு, அதுலேயும் ஏதோ அந்த எண்ணெயோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. திருவண்ணாமலை
எண்ணெய் குதங்கள் எண்ணெய் குதங்கள்ல அதுக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு வந்து அப்படிலாம் கனெக்ஷன் இருக்குதா? இதுதான் பிரச்சனையை வர்றது. காங்கேசன்துறை நாகை படகு சேவை ஜனவரியில் மீள ஆரம்பம். இப்போ நிப்பாட்டி இருக்குதா இந்த இதால காலநிலை புள்ளியால இப்போ இந்த கவுண்டு போனா என்ன போலி தகமையுடன் 7 உறுப்பினர்கள் பதவி விலகுமாறு மொட்டுக்கட்சி போர்க்கொடி. என்னடா போலியான கல்வி தகமையை சமர்ப்பித்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு பதவிகளில் இருந்து விலக வேண்டும். என்னடா இது என்ன கல்வி தகமையெல்லாம் பார்க்குறாங்க? கல்வித்தகம பாக்குற இல்ல முருகன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லி இப்படி சொல்லி போட்டாங்க. நாங்கள் படிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்றாங்க. அதான் பதவி விலகணும். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டனர். சரி குறிப்பிடட்டும், இதை பார்ப்போம். இரு தலையுடன் இருக்கும் வித்தியாசமான உயிரினம் இதம்பிட இரு தலையுடன் இருக்கும் ஒரு உயிரினம் பற்றிய தகவல் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. 5 இதில் நான் ஒன்று ஒரு கதையும் மொபைல் இல்லாமல் அந்த 5 இதில் தொடங்கிட்டாங்க. எல்லாம் போய் இது உண்மை ஊலாங்கிறார். 2 தலை இருக்கு. எத்தனை உயிரினம் என்ன எல்லாம் கணக்கு வித்தியாசமான இதுகள் இருக்கு. விசித்திரங்கள் எல்லாம் உலகத்தில் கணக்கு இருக்கு. எங்களுக்கு கணக்கு தெரியாது. எங்களுக்கு எங்களோட வீட்டு நடக்கிற விசித்திரங்களே தெரியாது. என்ன நடக்கிறது? தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் இயோலின் பதவி பறிப்பு. தென்கொரியாவில் இராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்த ஜூன் சுக் யோலை பதவி நீக்க வலியுறுத்தி ஐநாட்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றது. இது எந்த இவர் இராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்ய இதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாச காலம் ஒரு ப்ரொசஸருக்கு போடாது. ஆனா இவரை நிப்பாட்டிட்டாங்க. அது பண்ணிட்டாங்களே. போராட்டத்தை முன்னெடுத்த விவசாயிகள் மீது புகைக்குண்டு வீச்சு. பஞ்சாப் ஹரியானா இடையே பதட்டம். விவசாயிகளுக்கு பிடிச்சிக்கிறாங்களே. விவசாயிகள்லாம் ஹீரோக்கள். அவங்களுக்கு இந்த நிலைமையா சாப்பிட்ற இல்லையே. திருவிழாவில் அசம்பாவிதம் 3 உயிரிழப்பு 50 பேர் படுகாயம். தாய்லாந்தில் துயரம். சும்மா கோயில் குளங்களுக்கு போறது சும்மா போயிட்டு வராமல் சும்மா பிரச்சனை போட்டுக்கொண்டு என்ன. ரஷ்யாவில் எண்ணெய் நிலையங்களை தாக்கி அளித்த உக்ரைன். ஒரு பார்த்துறாங்க. உக்ரைனும் ரஷ்யாவும். ரஷ்யாவின் அப்போ எல்லாம் எங்களுக்கு தான் உள்ள வைக்கிறாங்க. எண்ணெயை அழைக்க எங்களுக்கு இங்கே கடிக்க மாட்டாங்க. அடுத்த நேரம் பெருத்தரம் நிற்க போறோம். சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும். எங்களை இந்த அரசாங்கத்தில் நிற்க போய் நம்ம போறோம். என்ன இங்க மனைவி பிள்ளையுடன் சென்ற இளம் தந்தை கொலை. மர்ம நபர்கள் வெறியாட்டம். அங்கால மீ கூட நாகவல வத்த இடத்துல நடந்திருக்கு. சவரம் விட்ட நின்றுட்டு விட்ட போய்க்கு துப்பாக்கியால் சுட்டுக்கிறாங்க. மறுபடியும் தெரியாது. அன்பேன்றதே இல்லாம போயிட்டு. சந்தோஷ் ஜா பிமல் சந்தீப் அதை சந்திக்கிட்டோம். வெள்ளை மாநில சென்ற கும்பல் தாக்குதல். குடும்பஸ்தர் படுகாயம். அதான் நான் சொன்ன முல்லத்தில் முன்னூறு இங்கே விரிவாக போட்டுக்கிறோம். என்னண்டு மதிக்கப்பட்டுள்ள மேலதிக விசாரணை முள்ளியோட போலீஸார் எடுத்துக்கிறோம். போலீஸ் சொல்லி போட்டு வந்தது பட்ட கூட்டம் பிடிச்சாங்கன்னா நிலை என்ன இல்லையே. சுற்றி வளைப்பில் சிக்கிய 300 வர்த்தகர்கள். உடம்பில அரிசி விலை கட்டுப்பாடு தொடர்பான சோதனை நடவடிக்கையால் அடிக்கடி சொன்னாங்க. இப்படி செய்யறாங்க. 300 பேர் 300 வர்த்தகர்கள் 300 வர்த்தகர்கள். இப்போ எவ்வளோ ஃபைன் கட்ட வேண்டியது. எலிக்காய்ச்சல் தொடர்பில் முல்லையில் விழிப்புணர்வு. அங்க முல்லத்தீவு அங்கால விவசாய கூட 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 எலியல் கூட மீனவ. அப்போ ஒரு ஆள் இதில் போட்டிருக்கிறார் எங்களுக்கு அந்த எலிக்காய்ச்சல் நான் போட இதில் குமன்ஸ் போட்டிருக்கு. அப்போ முந்தியெல்லாம் ஜூரின் இருக்கிற எலியா இருக்காண்டு நல்ல நகைச்சுவையாக போட்டுக்கிறார். மீனவர்கள் நேரில் சந்தித்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டும். இந்திய தூதர் சாய் முரளி. அப்போ அவர்களை தான் சந்திக்கணும். அவர் மீனவர்களை உண்மைதானே உரியவர்கள் தான் சந்திக்கணும் இல்லையே. சந்திச்சு பிரியோசனம். யாழில் திருட்டு கும்பல் தகவல் தாருங்க. போலீசார் கோரிக்கை. தகவல் வந்து உடனே வந்துட்டா சரி. ஏன்னா அடிச்சா வந்து நிற்கணும் உடனே சரி. நாங்கள் அப்படி வருவாங்களோ தெரியாது சந்தேகம். யாழ்ப்பாணத்துல போலீஸும் குறையாக்கள் அவங்களை எத்தனை பார்க்கறது என்னதான் செய்யறது. சீன பெண் தலைமையில் பாரிய இணைய மோசடி. இது என்ன இருக்குது? இந்த சீன பொம்பளைகள் சீனா இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் நிலையம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் இந்த ஊது பத்தி விற்கிறான். நல்ல நீட்டா வரணும். புள்ளைய வச்சுக்கொண்டு யாசகம் செய்யணும்.
அது பிள்ளையல்லோ இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு குழந்தை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைய அது ஒரு நர்சரி படிக்கிற பிள்ளை போடக்கு பார்த்தேன் இடுப்பில் வச்சுக்கொண்டு அந்த எழுதி டைப் பண்ணி போட்டு ஆக்களுக்கு கொடுக்குறது முன்னுக்கு இப்படி கொடுத்தோண்டு போய் திரும்பி வாங்கிட்டு வர்றது ஆக்கள் உரியாக்கள் அந்த குழந்தை பிள்ளைகளுக்கான கல்வி நடவடிக்கைகளை செய்யணும் இல்லை அவைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது கூடாது. அந்த சின்ன பிள்ளைகளும் அதை பழகுற மாதிரி வந்துடும் என்ன. ஆனா அந்த நல்ல அவை பிச்சைக்காரமே தெரியல, நல்ல வசதி மாதிரி நல்ல உடை அணிஞ்சிருக்கணும். ஆனா ஜாசகம் பெறணும். அதுதான் பிரச்சனை. அது மற்றது அது உளத்தாக்கம் உண்டு. அந்த பூராக்களுக்கும் ஒரு உளத்தாக்கம் ஏற்படுது அவையால இல்லையே. இப்படி செய்யணும் இப்படி என்ன ஒரு அது ஒரு அசௌரியம் தானே இருக்கு இல்லையே. மற்றது அந்த ஊதுபத்தி விற்கிறார்கள் பின்னால் உள்ளுவட்டு போறது தான். இந்த வேண்டாம்னு சொன்னாலும் விடுறே இல்லை. அதெல்லாம் ஒரு உளத்தாக்கத்துக்கு உள்ளாக்குற வேலையில எனக்கு நடந்திருக்கு. அப்படி எனக்கும் தான் அதைத்தான் சொல்றேன். இது ஒரு உரியாக்கள் எடுக்கும். எனக்கு யார் அதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கணும். சீன அப்ப உருவாகியது அப்ப இதோட எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இப்படித்தான் சீன பெண்கள் தெரிஞ்சிருக்கிறோம். என்ன உருவாகியது அடுத்த தாழ்வு மண்டலம். வெளுத்து வாங்க போகும் மலை. வெளுத்து வாங்க முந்தி வாங்கினான வெளுத்து அதே மாதிரி சுத்து இந்த மாதிரி தான். கசிப்புடன் ஒருவர் கைது. யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் மரணம். இந்த யானை தாக்குற பேரை கூடுது. இப்ப அஞ்சாபத்தில் வன்னியில பக்கம் எல்லாம் அன்றைக்கு 2 பேரை ஒட்டு சுட்டான் பகுதியில் அடிச்சு ஒரு ஆள் இறந்துட்டு ஒரு ஆள் கைகால் முடிஞ்சு விட்டதுன்னு சொல்லி வச்சுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். விவசாயங்களில் உலாக்கி தரல. அன்றைக்கு ஒரு 3 ஏக்கர் நிலத்தை உள்ளட்டு அவ்வளோத்தையும் அழிச்சு போட்டு உள்ளட்டா பேருந்தேன் கதை கந்த. கல்வி அமைச்சுக்கு முன் போராட்டம். மேலும் 3 கைது. கல்வி அமைச்சு முன்னாலே போராடுறாங்க. ஆசிரியர் தொழில் உள்வாங்க மாற அந்த அவைச்சு உத்தியோகத்தர்கள் வடக்கு போட்டு நின்று அதை பற்றி இவற்றை அந்திரட்டி வீட்டுக்கு தீய போட்டிருக்க. நாளை இப்போ அந்திரட்டியும் யாருக்கு சொல்லுவாப்போம்? அமர் அழக சுந்தரம் கிருபா ஒரு நல்ல மனிதராம். நல்ல குடவள்ளல் நிறைய ஆக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். துர்காமணி மண்டபத்தில் நடக்க போகுது. நல்ல ஒரு போராக்கள் போகலாம். இவ்வளோ பேர் தனிப்பட்ட அழைப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லாரும் போகலாம். நீங்கள் விரும்பினாக்கள் போங்க. அவர் உண்மையிலே அவர் கனவேருக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட வாங்கினவர்களே அவங்க நிறைய போவாங்க. சரி, நாங்கள் செய்திகள் முடிஞ்சது. நாங்கள் ஆசியத்திலேங்கிறத பார்ப்போம். என்ன அறிஞர் கருத்துக்கு வருவோம். பிறரிடம் எதிர்பார்ப்பதை தவிர்த்து எனது வாழ்வுக்கு நானே பொறுப்பு என உணருங்கள். கூடாது. எல்லாத்துக்கும் அவை தருவினம் அவை வாப்பினம் அவையிட்ட வாங்கலாம் என்று யோசியாமல் வாழ்வுக்கு நாங்களே பொறுப்பாக இருக்கணும். உங்கள் சுகபோகத்திற்காக நாட்டை கற்றுவருக்காதீர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கும் ஏனைய உதவிகளுக்கும் என 60 போலீசார் உட்பட பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 231 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற தகவலை அறியும் போது ஏங்காதவர்கள் இருக்க முடியாது. என்ன வந்தாங்க நேற்று உனக்கு தெரியலையே. 231 பேர் பாதுகாப்பு 60 போலீசார் உட்பட. என்னடா அப்ப என்ன நித்திர உலகையும் பக்கத்துல கட்டில இருப்பாங்களோ? எனக்கு நேற்று கனவு விஷயங்கள் மண்டைக்கு ஓடிக்கொண்டது. என்ன நடந்தது? என்னடா ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி, அதிலும் இந்த நாட்டின் ஆட்சிப்படத்தில் இருந்து மக்களால் துரத்தப்பட்ட ஒருவருக்கு படைத்தரப்பை சேர்ந்த 231 பேர் பாதுகாப்புகளுக்கு சேவகத்துக்குமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். எனும் போது அவர்களுக்கான சம்பளம் அவர்களின் மனித உழைப்பு என்பதை எங்கன வீணடிக்கப்படுகிறது என்பதை உணர முடிகிறது. ஒரு ஆள் சொல்லிச்சது 14 வருஷம் ஏதோ தான் நின்றான், இப்போ என்ன அனுப்பிவிட்டா நான் என்ன செய்யறதுன்ற மாதிரி ஒரு ஆள் சொல்லிச்சு. அம்மா அதுவும் பாவம் தானே. அவங்களும் அனுப்பி விட்டாலும் அவங்களும் பாவம் தானே. பாவம் தானே. ஆம், நாடு கத்தறந்து கிடக்கிறது. ஒரு புறம் கடன் சுமை, மறுபுறம் அன்றாட சீவனோபாயங்களுக்காக அல்லாத ஏழை மக்கள், இதை விட வேலையற்ற இளம் சமூகம், தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கு முதலிட முடியாத நாட்டின் பொருளாதார அவலம், இப்படி எல்லாம் கிடக்கு. நிலைமை இவ்வாறாக இருக்கும்போது முன்னாள் ஜனாதிபதிக்கு மாதாந்தம் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிடுவது என்பது எந்த வகையில் நியாயமாகாத நியாயம். மாதம் கோடிக்கணக்காக காசு அவங்களுக்கு செலவு தானே. கோடிக்கணக்கில் யோசிச்சுப்பேன். நாங்கள் 50,000 உழைக்க மாட்டாமல் இருக்கிறோம். உழைச்சி போட்டு என்னென்று கஷ்டப்பட்டு ஜோதிச்சு இருக்கிறோம். அவங்களுக்கு என்னடா அவன் ஜனாதிபதியாக இருந்துக்கலாம் போல. ஐயோ, இருந்தும் அப்பெரும் செலவை கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்து வந்துள்ளனர்.
இப்போது ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் அது பற்றி மீள் பரிசீலனை செய்ய முற்படும் போது அதற்கான எதிர்ப்புகளும் வெளிக்கிளம்புவதை காண முடியும். அதுக்கு எதிர்ப்பும் நடக்கும். அவருக்கு இருக்கத்தாமன் அவரை விட அவரோட இருந்தாக்கள் தான் சொல்றேன். காட்டாவும் விடுதலை புலிகளை போரில் வென்று விட்டேன் என்று மாறு தட்டிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கைக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்தேன் என துள்ளி குதித்த வெளிநாட்டில் இருந்து வந்து விழுந்து கும்பிட்டு தான் வந்தேன். மண்ணை என் மண்ணை நான் முத்தமிடுகிறேன் முத்தமிட்டு வீடியோல வந்து அது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கூடவே பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்களை போரில் கொண்டு குவித்து விட்டு காலி முகத்துடலில் வெற்றி விழா கொண்டாடியவர்கள் அத்தகைய ஒருவருக்கு இனி ஏழால் அச்சுறுத்தல் ஏற்பட போகிறது. சந்தையும் கொண்டு வர் கட்டித்தனமாய் விடுதலையே கொரியாது. நான் நாட்டை காப்பாற்றிட்டேன்னு சொல்றேன். பேந்தா இருக்கு பாதுகாப்பு யாரா என்ன பேருந்து இருப்பினும் ஒழிச்சாச்சேன்னு பயப்படுவான். ஆம், இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு படைத்தரப்பை சேர்ந்த 231 பேர் பாதுகாப்பு வழங்கும் அளவுக்கு இந்த நாட்டில் என்ன குழப்பம் இருக்கிறது என்பதுதான் தெரியும். இவ்வளவுக்கு என்ன பிரச்சனையே இருக்கு. சண்டை முடிஞ்சு 15 வருஷம் இருக்குமா? 2009 முடிஞ்சது, 2024 25 போகுது, 15-16 வருஷம் ஆகுது. அப்ப என்ன கிடக்குது? அவ்வளவு நாளும் இருந்திருக்கணும். அவ்வளவு காலமும் எத்தனை கோடி முடிஞ்சிருக்கும். ஆக அப்ப இதுக்கான் காயிலாம கடனா வந்திருக்கு இலங்கையில. அங்க ஒன்று ரெண்டு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அங்க சந்திரிகா அம்மையார் பேருந்து இவர் ரணிலையா எவ்வளவு பத்தி கடவுளே. ஆக ஆட்சித் தலைவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்ட அதீதமான சலுகைகளும் ஸ்கோபோல்க வாழ்க்கையும் இந்த நாட்டை குட்டிச்சூராகிவிட்டன. ஆக இலங்கையின் பொருளாதாரம் உயர்வடைய வேண்டுமாயின் முதலீடுகளை மேற்கொள்வதும் தேவையற்ற அரசு செலவுகளை சிக்கனப்படுத்துவதும் மிகவும் அவசியமாகும். கட்டாயம் இதைத்தான் செய்யணும். வேற வழியே இல்லை. ஏன்னா அதுதான் வழி, சும்மா ஒரு காசு. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு ஓய்வு காலத்தை நெருங்கக்கூடிய 2 போலீசார் போதுமானதாகும். 2 பேர் 2 காணும். அவைய விட்டு விடலாம். நீ நாக கேட்டு கணிக்கிற செக்யூரிட்டி காட்ட சொன்ன மாதிரி சொல்றேன். ரெண்டு போலீஸாரை விட்டா பாதுகாப்பு கட்டி பிடிச்சோன்னு சுட்டுக்கிட்டு விட்டாங்க. கட்டி பிடிச்சோன்னு இது நீ இது எப்படி பாதுகாப்புன்றது சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை. சுதந்திர வாழ்க்கையை மற்றது ஏன் பயப்படுவாங்க. பாத்ரூம் கழிப்பாங்களே. சரி, இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு பேர் பாதுகாப்புனா தனிநபருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு நாட்டுல. நாங்கள் சுதந்திரமா தான் நடமாடுறோம். ஏனி அனைத்து படையினரையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். சரி, உண்மை சிறையில் இருக்க வேண்டியவர்களுக்கு இத்துணை பாதுகாப்பு வசதிகளை வழங்குகின்ற ஒரு நாடு எப்படி உய்ய முடியும்? அது ஏன் என்ன வெளிநாடு வழியே சும்மா தெரிகிறாங்க. ஏன்னு அவங்க ஆட்சியில இருக்கிறவங்களே சும்மா தெரிகிறாங்க. ஆட்சி முடிஞ்சா அவங்க சிம்பிளா தெரிகிறாங்க. என்ன அப்ப இது என்ன இது நாடுக்கு என்ன உயிர்ங்கிற நாடு? ஆகையால் அரச செலவுகளை கணிசமாக குறைப்பது. இவர் அப்துல் கலாமாக்கள் இருக்கிறோம், அவையெல்லாம் வீட்டேந்து போய்க்க பெருமா சும்மா போயிருந்தீங்க. மாளிகை விட்டுட்டு போய்க்க ஒன்றும் கொண்டு போயில. வெறுங்கையோட வந்து வெறுங்கையோட போய் ஒரு பழைய கோட்டு தான் போடும் மனுஷன் பார்த்துருக்கீங்க. அப்ப அப்படி இல்லாம அவங்களும் வாழ்ந்தவங்க தானே, என்ன மாதிரி வாழ்ந்தவங்க. அப்ப புலை செய்தவை தான் என்ன பயப்படுவோம். என்னடா குற்றமுள்ள நெஞ்சமே குறுகுறு புலை இல்லாட்டியே நாங்க பயப்படுவோம். ஆகையால் அரச செலவுகளை கணிசமாக குறைப்பது அவசியம். அதை உடனடியாக செய்தாக வேண்டும். அது நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது அனுர ஐயா தொடர் செய்து கொண்டுதானே இருக்கிறேன். ஏன்னா அவர் வந்ததே உதுக்குத்தானே. பாரன் பொருள் இந்த எல்லாத்தையும் ஊழல்களை மோசடிகளை ஒழிக்கிறேன், ஒரு மாற்றத்தை கொண்டாடுறேன் தான் வந்தது. மாற்றம் கொண்டது இவ்வளோ கஷ்டமான பார்த்து விடுறாங்களே இல்லையே, விடுவாங்களே விட்டு போக்கத்தாலே. இப்போ முன்னாள் ஜனாதிபதியாக்கள் கதைக்கிறத விட அவையோட இருக்கிறார்கள் தான் கதைக்கிறாங்க கூட இல்லையே. ஐயோ அவருக்கு இல்லாம பண்றீங்க நீங்கள் என்ன அப்படி இருக்கணும். எங்களை யாரா பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எட்டி பாக்குறாங்களே இல்லையே. காய்ச்சலண்டா நான் தானே உனக்கு தேர்தல் வைக்கிறோம். என்ன இது எத்தனை இதுக்கு இருக்க நீ என்ன அருமையான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்ப நாங்கள் சொல்லுவாங்களோ பேருந்து நிம்மதியிலே கடை தொழிலுக்கு போனாலும் நிம்மதி, குளிக்க போனாலும் நிம்மதி இல்லை. அப்ப பேருந்து அந்த வாழ்க்கை அளவுக்கு மீறினாலும் அமிர்தம் நினைச்சு பார்க்க நாங்கள் தற்கொலை செய்திடலாம்.
சரி நாங்கள் அப்ப இத்துடன் நாங்கள் இந்த இதை கண்டுபிடி அடையாளம் கண்டு நிறுத்திய எங்களுடைய அரசாங்கத்துக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து செய்யுங்க விடாதீங்க. நாங்களும் அந்த 10 பேர்ல ஒரு ஆளுண்டா நாங்களும் வாரம் நாங்களும் வருவோம். ஒவ்வொரு மாட்டத்துக்கும் முருகன் நாயம் விட்டுருவோம். நாங்கள் பார்க்குறோம். சம்பளம் தருவோம். அது கை வச்சு நாங்கள் அடிப்படை சம்பளம் நோம்பலா தந்தா காணும் கணக்கு வேண்டாம். என்ன இப்படி எல்லாம் சுகமும் வேண்டாம். அது பேர் வில்லங்கத்துக்கு வந்துடும். நிம்மதியில் அங்கிட்டு போடும். கிடக்குற எவ்வளவு சந்த வேத்திரிக்கிறேன் சொல்லியா இது அதெல்லாம் வேண்டாம். என்ன ஆனா அந்த 10 பேர் ஒண்ணுன்னா எனக்கு ஒரு விருப்பமா தான் கிடையாது. கேட்டா போவோம். என்ன அப்ப நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.